கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். மறுபடியுமாக இந்த தொலைக்காட்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். ஆன்லைனில் கூட இதை பார்க்குற உங்கள் எல்லாருக்கும் ஆண்டவருடைய நாமத்திலே நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 13வது அதிகாரத்தில் 9வது வசனத்திலிருந்து கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேச விரும்புகிறார். அந்த வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். ஓசியா 13:9. இஸ்ரவேலே, நீ உனக்கு கேடு உண்டாக்கி கொண்டாய், ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. இஸ்ரவேலே, நீ உனக்கு கேடு உண்டாக்கி கொண்டாய், ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு. வாழ்க்கையில் பல மக்கள் சொல்லும் பொழுது, எனக்கு வரக்கூடிய ஆசீர்வாதத்தை இந்த பிரதர் கெடுத்து விட்டார், இந்த சகோதரி கெடுத்து விட்டார்கள், என்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் தான் கெடுத்து விட்டார்கள் என்றெல்லாம் பலர் அங்கலாய்த்துக் கொள்வது உண்டு. இதை பார்க்கிற நீங்களும் கூட அப்படி வருத்தத்தோடு இந்த செய்தியை பார்த்து கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், யார் உனக்கு கெடுதி செய்ய நினைத்தாலும் என்னிடத்திலே உனக்கு சகாயம் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். வேத புஸ்தகத்தை நன்றாய் ஆராய்ந்து பார்த்தால், மற்றவர்கள் நமக்கு கெடுதி செய்ய நினைத்தாலும் தேவன் அதை நன்மையாக மாற்றி விடுவார். உதாரணமாக யோசேப்பு என்ற பக்தனுடைய வாழ்க்கையை பாருங்கள். அவனுடைய சகோதரர்கள் அவனுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய ஆசீர்வாதங்களை தடுத்து அவன் வாழ்க்கையை அழித்து விடலாம் என்று பொறாமையோடு பல காரியங்களை செய்தார்கள். அவனை குழியிலே தூக்கி போட்டார்கள், கொன்றுவிட நினைத்தார்கள். அப்புறமாக அடுத்த தேசத்து மனிதரிடத்தில் விற்று போட்டு விட்டார்கள். எப்படி இவன் தலைவனாக வருவான் பார்க்கலாம், எப்படி இவன் வாழ்க்கையில் நல்லா இருக்கிறத பார்க்கலாம் என்றெல்லாம் கங்கணம் கட்டி சொந்த சகோதரர்களை அவனுக்கு கெடுதி செய்ய நினைத்தார்கள். ஆனால் நடந்தது என்ன? ஆதியாகமம் 50வது அதிகாரத்தில் 20வது வசனத்தில் யோசிப்பு சொல்கிறார், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கெடுதி செய்ய நினைத்தீர்கள், ஆனால் தேவனோ அதை நன்மையாக முடிய பண்ணினார் என்று சொல்லி. ஆம், உங்களை கெடுக்க நினைத்தாலும் கர்த்தர் அந்த கெடுதியான அவர்களுடைய திட்டத்தை நன்மையாக மாற்றி விடுவார். அதனால உங்களை யாரும் கெடுக்க முடியாது. என் வாழ்க்கையிலே அதை நான் அனுபவிச்சிருக்கிறேன். சுமார் 17 ஆண்டுகளுக்கு முன்பதாக சபை ஊழியராக ஒரு 10 வருடம் நான் பணி செய்தேன். அந்த சபையில் இருக்கும்போது கர்த்தரின் ஊழியத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஆசீர்வதித்து வந்தார். இது சிலருக்குள்ளே பொறாமையான எண்ணங்களை உருவாக்கினது. இவன் சபை ஊழியராக இருக்கிறதுனால தான் மக்கள்கிட்ட நல்ல செல்வாக்கு முன்னேறிக்கிட்டே வர்றான், அதனால் இவனை இதை விட்டு கலட்டி விட்டுட்டா அவன் வாழ்க்கையில் ஒன்றும் இல்லாமல் போயிடுவான் அப்படின்னு நினச்சி சிலர் சதியாக என்னை அதிலிருந்து நீக்குவதற்கு பல காரியங்களை செய்தார்கள். கடைசியில் அவர்களுக்கு சமயமும் வாய்த்தது. யூதாசுக்கு கூட இயேசுவை காட்டி கொடுப்பதற்கு ஒரு சமயம் வாய்த்தது போல அவர்களுக்கு சமயம் வாய்த்தது. என்னை அதிலிருந்து வெளியேற்றி விட்டார்கள். நான் கண்ணீரோடும் வேதனையோடும் அங்கிருந்து வெளியே வந்தேன். ஆனால் வெளியே வந்து சில மாதங்களுக்குள்ளாக ஆண்டவர் எனக்கு புதிய ஊழியத்தை தந்தது மாத்திரமல்ல, அது வரைக்கும் நாங்கள் அந்த சபை ஊழியராக இருக்கிற போது சபை ஊழியர் இல்லத்தில் தான் இருந்தோம். ஆனால் ஒரு நாள் பாருங்கள், எதிர்பாராமல் ஒரு சகோதரர் என்னை தேடி வந்தார். அந்த சகோதரர் சொன்னார், ஐயாங்கிற ஒரு இடம் கிடக்கு, அதை வாங்கி கொள்ளுங்கள் என்று சொன்னார். நான் சொன்னேன், இடம் வாங்கக்கூடிய அளவு காசு இல்லையே. அவர் சொன்னார், காசு உடனே தரேன்டான், அட்வான்ஸ் மாத்திரம் தாங்க, 6 மாதம் கழித்தனா நீங்கள் காசு கொடுங்க என்று சொல்லி ஒரு இடத்தை வாங்குவதற்கு அவரே முன் வந்தார். பாருங்க, ஆண்டோடைய கிருபையினால் அட்வான்ஸ் கொடுக்கப்பட்ட அந்த இடத்தை வாங்கினோம். 1,03,000 ரூபாய் அந்த இடம். ஆனால் இன்றைக்கு பாருங்க, இத்தனை வருஷம் போயிட்டு அதே இடம் ஒரு சென்ட் 6 லட்சம் ரூபாய்க்கு மேலே போகும்படி கர்த்தர் அந்த இடத்துக்கு மதிப்பை கூட்டி இருக்கிறார்.
மொத்தத்திலே 1,03,000 ரூபான்னு வாங்கினோம், 7.5 சென்ட் நிலம். அப்போ கவனிச்சு பாருங்க எத்தனை லட்சம். அப்போ அவங்க என்னை வெளியேற்றினதுனால தான் இந்த காரியம் நடந்தது. நான் அங்கே இருந்திருந்தா இடமே வாங்கியிருக்க மாட்டேன். அதான் சபை ஊழியர் இல்லம் இருக்கிறது, அதாங்க ஊழியம் செய்கிறோம் என்று. அப்போ மற்றவர்கள் நம்மை கெடுப்பதற்கு ஒரு திட்டம் போட்டால் தேவன் நமக்கு ஒரு நன்மையான திட்டமாக அதை மாற்றி தருகிறார். அதனால யார் மேலேயும் வருத்தப்படாதீங்க, அவங்க கெடுத்துட்டாங்க இவங்க கெடுத்துட்டாங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. கர்த்தரை நம்புங்கள், ஆண்டவர் உங்கள் வாழ்விலே தீமையை நன்மையாய் மாற்றுவார், கெடுதியான திட்டத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். ஆனால் இங்கே வேத வசனத்தை கவனிங்கள். ஓசியா 13 கர்த்தர் இஸ்ரவேலை பார்த்து சொல்லுகிறார். இஸ்ரவேல் என்பது யாக்கோபு என்ற ஒரு தனிப்பட்ட மனிதனை குறித்து பைபிளில் சொல்லப்பட்டிருந்தாலும் முழு இஸ்ரவேல் கோத்திரத்தையும் இஸ்ரவேலே என்றும் ஆண்டவர் அழைக்கிறதை பார்க்கிறோம். அப்போ இஸ்ரவேல் என்றால் இப்பொழுது யாரை குறிக்கிறது? ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் குறிக்கிறது தான். ஆண்டவரை விசுவாசிக்கிற, இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் இஸ்ரவேலர் தான். அப்படிப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலே நீ உனக்கு கெடுதி உண்டாக்கி கொண்டான்னு சொல்றார். பாருங்க, இது மற்றவங்க யாரும் கெடுக்கல, அவனே அவனை கெடுத்து கொண்டான். அப்படிதான் பைபிள் சொல்லுகிறது. ஆனாலும் கர்த்தர் சொல்றார், என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு. ஒரு முறை ஒரு பெரிய தொழிலதிபருடைய வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடந்தது. அவர் பல 50 கோடி 100 கோடின்னு ப்ராஜெக்ட் எடுத்து பில்டிங் எல்லாம் கட்டி கொடுக்கிற ஒரு தொழிலை செய்து வந்தார். அவருக்கு அந்த தொழிலில் பார்ட்னராக இன்னொருவர் நானும் சேர்ந்து கொள்றேன், நம்ம சேர்ந்து செய்யலான்னு இவருடைய நண்பர் அவரை கேட்டுக்கொண்டார். ஆனால் அவருக்கு இந்த பில்டிங் பற்றி எதுவும் அதிகமாக தெரியாது. சரி, நண்பன், அவனுக்கும் சரியான தொழில் வருமானம் இல்லை, சரி அவனுக்கு ஒரு பிஸ்னஸ் வாங்கி கொடுப்பான்னு சொல்லி ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டுவதற்கு ஆர்டரை வாங்கி கொடுத்தார். இப்போ எல்லா வேலையும் நடைபெற்று முடிந்தது, ஏறக்குறைய 100 கோடி ரூபாய். அப்போ அந்த நம்ம எல்லா ப்ராஜெக்ட் வேலை முடிஞ்சு அந்த குறிப்பிட்ட ஆர்டர் வர வேண்டிய இடத்திலிருந்து வரும்போது எல்லாம் செக்அப் பண்ணா இந்த பில்டிங் சரியானபடி கட்டப்படலை, ஃபவுண்டேஷன் சரியில்லை, பில்டிங் ஒர்க்கு சரியில்லை என்று அவர்கள் அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. கேன்சல் பண்ணா இப்போ இந்த 100 கோடி ரூபாய் லாஸ் ஆகக்கூடிய ஒரு அளவுக்கு பெரிய நஷ்டம். அதற்கு நண்பருடைய அறியாமை, அவர்தான் இந்த கெடுதிக்கு காரணம். ஆனா பேரெல்லாம் இவருடைய பேர்ல வச்சு இவர் பணத்தை போட்டுதான் அதை செய்து கொண்டிருக்கிறார். இப்போ 100 கோடி ரூபாய் லாஸ் ஆன மனுஷனுக்கு எப்படி இருக்கும் பாருங்களேன். ஐயோ, நான் உதவி செய்யணும்னு நினைச்சு மாட்டிக்கிட்டேனே, ஐயோ என்ன நானே கெடுத்துட்டேன்னு சொல்லி அவர் அழுது கொண்டிருந்தார். கடைசியில் இவருக்கு இருந்த எல்லா ப்ராப்பர்ட்டியை விற்று அந்த காரியத்தெல்லாம் முடிச்சாரு. அப்புறமாக அவர் மிகுந்த வறுமை நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார். பெரிய கோடீஸ்வரர் போல இருந்தவர் இந்த காரியத்தினால வாழ்க்கையை கெடுத்த ஒரு நிலையில ஒன்றும் இல்லை. இப்போ சம்பளத்துக்கு ஒரு ஆள்கிட்ட வண்டி ஓட்டி கொண்டிருக்கிறார், கார் டிரைவராக. எவ்வளவு கஷ்டம் பாருங்க. வாழ்க்கையில மேல போகாம சிறுமையிலே வாழ்ந்தால் அவ்வளவு கஷ்டம் கிடையாது, சமாளிச்சிடலாம். ஆனா திடீரென ஒரு பெரிய லெவலுக்கு போயிட்டு கீழே இறங்கணும்னா அத மாதிரி வலி வேதனை எதுவுமே கிடையாது. அந்த வலி அவர் அனுபவித்தார். இப்படி இருக்கும்போது அவருடைய மகளை ஸ்கூல்ல கொண்டு போய் விடுவதற்கு போயிட்டு வந்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள் ஸ்கூல்ல இருந்து ஒரு மேப் வரைவதற்காக அந்த மகளுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்து அனுப்புறாங்க. இவர் அதை பார்க்கிறார். இவருக்கு இந்த பில்டிங் காரியங்கள் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால மகளுக்காக தானே அதை நேர்த்தியாக வரைந்து கொடுத்து அனுப்பினார். ஸ்கூல்ல பார்த்து எல்லாருக்கும் ஆச்சரியம், யார் வரைந்தது யார் வரைந்தது? எங்க டேடி பண்ணி கொடுத்தாங்கன்னு குழந்தை சொல்கிறது. உடனே அதை பார்த்து கொண்டிருக்கிற பொழுது அந்த செய்தி இன்னொரு பெரிய கோடீஸ்வரருக்கு போகிறது. ஓ, இது அருமையா பண்ணி இருக்கிறாரு அப்படி இருக்கிற போது இதுக்கிடையில இன்னொரு சம்பவம் நடக்கிறது. இவர் வாகனம் ஓட்டி கொண்டிருக்கும் போதே திடீரென ஒரு இடத்துக்கு போகிறார். அங்கே ஒரு வாசகம் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வாசகம் தான் இந்த வசனம், மகனே என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு. இந்த வார்த்தையை பார்த்த உடனே ஆண்டவர் தன்னோடு பேசுவதை உணர்ந்தார். அப்போ ஆண்டவர் ஏதோ ஒரு சகாயம் செய்ய போகிறார் இருக்கிற சூழ்நிலையில அந்த மகளுக்கு வரைந்து கொடுத்த மேப்பை பற்றி கேள்விப்பட்ட அந்த தொழிலதிபர், இவர் சாதாரண ஆளா இருக்க முடியாது என்று அவரை பார்க்கிறார், அவரிடம் பேசுகிறார், தன்னுடைய நிலைமையெல்லாம் அவருக்கு சொல்லுகிறார். சொன்ன உடனே கவலைப்படாதீங்க, நானும் உங்களை மாதிரி இந்த பிசினஸ் பண்றேன், நாம 2 பேரும் சேர்ந்து பார்ட்னர் ஆகிக்கொள்ளலாமா என்று அவர் இவரை கேட்கிறார். சரி, செய்யலாம் என்று அவருடைய பணத்தை போட்டு இவருக்கு மறுபடி பிசினஸ் தொடங்கப்படுகிறது. நேர்த்தியாய் எல்லாம் செய்யப்படுகிறது. கொஞ்ச நாட்களில், சில வருஷத்துல எதையெல்லாம் இழந்தாரோ அதை விட பல மடங்கு இவருக்கு பணத்தை கொடுத்து, செல்வத்தை கொடுத்து, மேன்மை கொடுத்து கர்த்தர் உயர்த்தினார். இதுதான் சகாயம் செய்கிற தேவன்.
பாருங்க, அந்த மனுஷருக்கு உதவி செய்ய நினைச்சு தன்னை கெடுத்து கொண்டார். ஆனால் கர்த்தர் இவரை கைவிடலை. இதை போல மற்றவங்களுக்கு உதவி செய்துதான் நான் கெட்டு போனேன் பிரதர், நான் நல்லதுதானே செய்யணும்னு நினைச்சேன், ஆனா எனக்கு இப்படி கேடா முடிஞ்சிட்ட அப்படின்னு வருத்தத்தோட நீங்க இருக்கிறீங்களா பிரதர்? கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களை அறிந்து இருக்கிறார், உங்களுக்கு சகாயம் செய்வார், அவர் உதவி கரங்களை எழுப்பி கொடுப்பார். நம்முடைய தேவன் ஆச்சரியமாய் உதவி செய்கிறவர். வேத புத்தகத்தை வாசித்து பார்த்தால் பலர் தங்கள் வாழ்வையே கெடுத்துக் கொள்ள நினைத்த காரியங்களை எல்லாம் நாம பார்க்கலாம். உதாரணமாக அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகத்தில் 16வது அதிகாரத்தில் 27, 28 வசனங்களை வாசித்து பார்த்தால் அங்கே சிறைச்சாலைக்காரன் ஒருவன், சிறைச்சாலையை பத்திரமாய் காவல் செய்ய வேண்டிய ஒருவன் அந்த டியூட்டி நேரத்தில் தூங்கி விட்டார். அவன் தூங்கின நேரத்தில் அங்கே ஒரு பெரிய காரியம் நடக்கிறது. என்ன நடக்கிறது? பவுல், சீலா என்ற 2 தேவ மனிதர்களை சுவிசேஷம் சொன்னதற்காக சிறையில் அடைச்சு வச்சிருக்கிறாங்க. கால்களை தொழு மரத்தில் மாட்டி வச்சிருக்கிறாங்க. அரசாங்கம் அவங்கள பத்திரமா காக்க சொல்லியிருக்கு. ஆனா இவன் தூங்கிட்டான். ஆனா அந்த தேவ ஊழியர்கள் அந்த கட்டப்பட்ட நிலையிலும் தேவனை பாடி துதிக்கிறாங்க. ஆண்டவர் பார்க்கிறாரு, சிறைச்சாலையே அசைத்து ஒரு அற்புதம் செய்து எல்லாருடைய கட்டுகளும் தானா அருந்து விழும்படி பெரிய அற்புதம் நடக்கிறது. திடீரென இந்த சிறைச்சாலை தூங்கின விழிச்சு பார்த்தா கதவு திறந்து கிடக்கிறது. கைதிகள் எல்லாரும் கட்டுகள் அருந்த நிலை இருக்கிறாங்க. இருட்டான நேரம், ராத்திரி. அதனால அவன் நினைச்சு விட்டான், எல்லா கைதிகளும் ஓடிட்டாங்க போல. ஐயோ, அரசாங்கத்துக்கு நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? ஐயோ, என் வேலை போயிருமே, ஐயோ என் வாழ்க்கை முடிஞ்சது என்ற நினைக்கிற வேலையில இனி நம்ம உயிரோடு இருக்கக்கூடாது என்று காவல் காப்பதற்காக கொடுக்கப்பட்ட பட்டயத்தை எடுத்து தன்னையே கொலை செய்து கொள்ள போகிறார். அங்கே உள்ளே இருக்கிற பவுல் என்ற தேவ மனிதர் சொல்லுகிறார், நீ உனக்கு கெடுதி ஒன்று செய்து கொள்ளாதப்பா, நாங்க எங்கேயும் போகல, நாங்க இங்கே தான் இருக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த சிறைச்சாலைக்காரன் ஆச்சரியம் அதிசயம் பட்டு, இவ்வளவு கொடுமையான சிறைச்சாலையில இவ்வளவு வேதனையின் மத்தியில கதவெல்லாம் திறந்து கட்டுகளா இருந்தாலும் நீங்க ஓடலையா? அப்போ உங்களுக்குள்ள இருக்கிற கர்த்தர் உண்மையான தெய்வம். அப்போ அந்த ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள, ரட்சிக்கப்பட நான் என்ன செய்யணும் ஆண்டவமாரே அப்படின்னு சொல்லி அவன் மனம் திரும்பி ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறான். அவருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. உடனே இரவோடு இரவாக வீட்டுக்கு கூட்டிட்டு போய் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. அந்த குடும்பமே மகிழ்ச்சியோடு மாறுகிறது. அப்போஸ்தலர் 16:34 சொல்கிறது, அவன் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மன மகிழ்ச்சியாயிருந்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்க, தன்னையே கொலை செய்து கொள்ள போனா, சூசைட் பண்ண போனா, தற்கொலை பண்ண போனா, ஆண்டவர் அவனை கெடுத்துக் கொள்ளாதபடி அற்புதமாய் ஊழியர்கள் மூலம் பாதுகாத்தார். இதை கேட்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, இனி வாழ்க்கையில நம்பிக்கையே இல்லை, இனி என் வாழ்க்கையில் அவ்வளவுதான், நான் ஏன் வாழணும், என்னையே நான் கொண்டு விடலாம், தற்கொலை செய்து கொண்டு விடலாம் என்றெல்லாம் எண்ணுகிறீர்களா? அப்படி செய்யாதீங்க. தற்கொலை உங்கள் பிரச்சனைக்கு முடிவே கிடையாது. ஆகவே சாத்தான் உங்களை நரகத்திற்கு இழுத்து கொண்டு போக பார்க்கிறான். தற்கொலை செய்வது எத்தனையோ பாதிப்புகளை உண்டாக்கும். ஆகவே தற்கொலை செய்கிற எண்ணத்தையே அப்புறப்படுத்தி கொள்ளுங்கள். நீங்க நினைக்கிறீங்க இனி வாய்ப்பே இல்லை, அப்படிதானே நினைக்கிறீங்க. எனக்கு யாருமே இல்லை ஹெல்ப் பண்ண, அப்படிதானே நினைக்கிறீங்க. கர்த்தர் இருக்கிறார் பிரதர். உங்க வாழ்க்கை இப்படியே இருக்க போறது இல்லை. அன்பு சகோதரி, இப்படியே உங்க வாழ்க்கை நின்று போறது இல்லை. உங்களுக்கு ஒரு புது வழியை கர்த்தர் திறக்க போகிறார். உங்களுக்கு ஒரு புது வாழ்வை தரப்போகிறார். நீங்க இழந்த நன்மைகள் எல்லாம் திரும்ப வரப்போகிறது. இழந்த குடும்ப சமாதானம் திரும்ப வரப்போகிறது. இழந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் திரும்ப கொடுக்க போகிறார். நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு ஒரு வழியை திறந்து விட்டார் சகோதரனே. கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார் சகோதரி. தைரியமாயிருங்க, நம்பிக்கை இழந்துராதீங்க. கர்த்தர் உங்களோடு தான் பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு முறை ஒரு சகோதரி என்னிடத்தில் போன் பண்ணி சொன்னாங்க, பிரதர், நான் இன்றைக்கு உயிரோடு இருந்து உங்களுக்கு போன் பண்றேன்னா அது ஆண்டவருடைய பெரிய கிருபை அப்படின்னு சொன்னாங்க. என்ன சொல்றீங்க சிஸ்டர்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க, 3 நாளைக்கு முன்னாடி என் கணவரால் கைவிடப்பட்டு இனி ஏன் நான் வாழணும், இனி செத்துடலாம் அன்னைக்கு இரவு அப்படின்னு சொல்லி மன வேதனையோடு இருந்த போது திடீரென எனக்கு ஒரு போன் அழைப்பு வந்தது. அப்போ அந்த போன்ல பேசி முடித்து விட்டு திடீரென பார்த்தா யூடியூப் ஓபன் ஆகியிருந்தது. அதுல பார்க்கிற பொழுது எதிர்பாராம அதுல உங்க மெசேஜ் வந்தது. உடனே அந்த மெசேஜ் என்னோடு கர்த்தர் பேசுவதாக நான் உணர்ந்தேன். நீங்கள் செய்தி கொடுக்க கொடுக்க அதை நான் கேட்டு என் கண்களிலே கண்ணீர் வடிந்து கொண்டிருந்தது. என் மனசுல இந்த காயமெல்லாம் மாறியது.
ஒரு ஆறுதல் என்னை நிரப்பியது. எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. கடவுள் நம்மை கைவிட மாட்டார், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி நான் நம்பிக்கையோடு கூட அந்த தற்கொலை எண்ணத்திலிருந்து வெளியே வந்தேன். அதனால தான் இதை உங்களுக்கு எப்படியாவது சொல்லிடணும்னு சொல்லி அதில் உள்ள உங்க நம்பருக்கு எடுத்து கால் பண்றேன் பிரதர்னு சொன்னாங்க. பிரியமானவர்களே, அந்த சகோதரி போல நீங்களும் இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்கு ஒரு வழியை தரப்பார். தாகிற எண்ணத்தை விட்டுருங்க, அது தீர்வே கிடையாது. அது பல வேதனைகள் உண்டு பண்ணும். இருக்கிறவர்களுக்கும் உங்களால் வேதனை, நீங்க மரித்தா உங்க ஆத்மா நரகத்துக்கு போயிடும், அங்க நரக வேதனை. அவன் அந்த மாதிரி காரியத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. அது பாவம், அது அநியாயம், அது தவறான காரியம். உலகத்தில், இந்த உலகம் முழுவதிலும் ஒரு வருஷத்துக்கு சுமார் 8 லட்சம் மக்கள் தற்கொலையில மடிக்கிறாங்க, மரித்து போகிறார் என்று சொல்லி உலக சுகாதார நிறுவனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அப்ப எவ்வளவு மக்கள் இப்படி வேதனையில் இருக்கிறாங்க. ஒருவேளை அப்படிப்பட்ட நிலையில் இந்த செய்தி நீங்க கேள்விப்பட்டு கொண்டு இருந்தால் கர்த்தர் உங்களுக்கு தான் சொல்றார், சகோதரி, நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். ஐ வில் ஹெல்ப் யூ, I will help you my sister. நான் உனக்கு சகோதரியே உதவி செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். பிரதர், கர்த்தர் உங்களுக்கு சகாயம் செய்ய போகிறார். நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாத, நீ தற்கொலை பண்ணணும்னு நினைக்காத, நான் உனக்கு வழியை தரப்பேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அதே ஓசையா 13வது அதிகாரத்தில் 10-11 வசனத்துல ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிற வாசிக்கிறேன் பாருங்கள். எனக்கு ராஜாவையும் அதிபதிகளையும் ஏற்படுத்த வேண்டும் என்றாயே, இப்போதும் உன்னுடைய எல்லா பட்டணங்களிலும் உன்னை ரட்சிக்கும் ராஜா எங்கே? உன் நியாயாதிபதிகள் எங்கே? நான் கோபத்திலே உனக்கு ராஜாவை கொடுத்தேன், என் உக்கிரத்திலே அவனை எடுத்துக்கொண்டேன். அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் சாமுவேல் தீர்க்கதரிசி நாட்களில், அதற்கு முன்பு தீர்க்கதரிசிகள், நியாயாதிபதிகள், இவர்கள் மூலம் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்திட்டு வந்தார். ஆனா இந்த சாமுவேல் நாட்கள்ல ஜனங்கள் எல்லாரும், இஸ்ரவேல் மக்கள் அவர்கிட்ட கேட்கிறாங்க, எங்களுக்கு ஒரு ராஜா வேணும், உலகத்துல எல்லாருக்கும் ராஜா இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு தலைவர் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கிறாங்க. அப்போ ஆண்டவருக்கு அது சித்தம் இல்லை, சாமுவேல் தீர்க்கதரிசிக்கும் அது பிடிக்கல. ஆகவே ஆண்டவர்கிட்ட போய் கேட்கிற, ஆண்டவரே இப்படி ராஜாவை கேட்கிறாங்களே. இந்த சம்பவம்லாம் 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, எப்பா அவங்க ஒன்றை தள்ளலப்பா, நான் அவங்களை ஆளாதபடிக்கு என்னத்தான்ப்பா தள்ளிட்டாங்க. ஆண்டவர் எவ்வளவு வேதனையோடு பேசுறாரு பாருங்க. என்னத்தான்ப்பா தள்ளிட்டாங்க, நான் நேரடியா தீர்க்கதரிசி மூலமா பேசி அவங்கள நடத்திட்டு வர்றது பிடிக்கல. பத்தியா, அவங்களுக்கு ஒரு மனுஷன் ராஜாவா இருந்து ஆளணும்னு நினைக்கிறாங்க. சரி, அவங்க சொல்லுபடியே ராஜாவை ஏற்படுத்தி கொடுத்துரு அப்படின்னு சொல்லி தான் சவுலை கொடுக்கிறார். ஆனா தொடர்ந்து நீங்கள் இஸ்ரவேல் சரித்திரத்தை பார்த்தால், சில ராஜாக்கள் தேவனுக்கு பயந்திருந்தார்கள், சில ராஜாக்கள் தேவனை விட்டுவிட்டு விக்கிரக வழிபாடுகளுக்கு நேராக நடத்தி தேசத்தை பாவத்தினாலும் அருவருப்பினாலும் தீட்டுப்படுத்தி விட்டாங்க. விளைவு என்ன? அசிரிய ராஜா இஸ்ரவேல் கோத்திரத்தை சிறைபிடித்துக் கொண்டு போய்விட்டான், யூதா கோத்திரத்தை பாபிலோன் ராஜா சிறைபிடித்துக் கொண்டு போய்விட்டான். தேசத்திலே ராஜாவே இல்லாம அடிமைப்பட்டு ஒரு சிறுமைப்பட்ட நிலைக்குள்ளே தேசம் போய்விட்டது. அதைத்தாங்க சொல்றாரு, நீ உனக்கு கேடு உண்டாக்கி கொண்டாய். எப்படி? எனக்கு ராஜா வேணும், அதிபதி வேணும்னு கேட்டியே, அப்படி நீ அடம் பிடிச்சு எனக்கு ராஜா தான் வேணும்னு கேட்டு உன்னை கெடுத்துக்கிட்டியப்பா. நானே உன்னை ஆண்டு கொண்டிருந்தேனே, இப்போ உன்னை கெடுத்துட்டியே. அதனால நான் என்ன பண்ணேன், நீ அடம்பிடிச்சு கேட்டதுனால என் கோபத்தில் சரி வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்தேன். ஆனா மறுபடி பாரு, உன் பாவத்தினால் அதிபதியை நான் எடுத்துட்டேன், உன் நாட்டில் ஆளுவதற்கே ஆள் இல்லையே அப்படின்னு இஸ்ரவேலை குறித்து சொல்றார். அப்போ இங்கே இஸ்ரவேல் கெடுத்து கொண்ட காரியம் என்ன? தேவனுக்கு சித்தமில்லாத காரியத்தை அடம்பிடித்து உலகத்தை போல எங்களுக்கு ராஜா வேணும்னு கேட்கிறாங்க. இன்றைக்கு பலர் இப்படித்தான் ஆண்டோடைய பிள்ளைகளா இருக்கிறார்கள். ஒருவேளை நல்லா ஜெபிக்கிறவர்களா இருக்கிறார்கள், சிலர் ஊழியம் செய்கிறவர்கள் கூட இருக்கிறாங்க. ஆனா உலக காரியத்தை பார்த்து ஆசைப்பட்டு ஆண்டவர்கிட்ட அடம்பிடிச்சு எனக்கு அது வேணும், அவனை மாதிரி கார் வேணும், அவனை மாதிரி பில்டிங் வேணும், அவனை மாதிரி சொகுசா வாழணும் என்று உலகத்தாரை போல வாழ நினைச்சு தேவனுக்கு சித்தம் இல்லாத காரியங்களை அடம்பிடித்து கேட்கிறாங்க. அப்படி ஒருவேளை இதுவரைக்கும் ஆண்டவர் சித்தமில்லாத கேட்டு நான் மாட்டிக்கிட்டேன்னு கண்ணீரோடு இருப்பீங்கன்னா உங்களுக்கு ஆண்டவர் சொல்றார், என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அங்கதான் காட்ஸ் கிரேஸ் இறங்கி வருகிறது. ஆனா நம்ம என்ன நினைத்துக் கொள்வோம், சரி நம்ம போச்சு, அவ்வளவுதான் போச்சு, எல்லாம் முடிஞ்சு அப்படின்னு நினைக்காதீங்க. மறுபடி கர்த்தர்கிட்ட வாய்ப்பு இருக்கிறது. தாவீது விழுந்து போனான், தூக்கி எடுத்தார். பேதுரு விழுந்து போனான், தூக்கி எடுத்தார். உங்களையும் மறுபடி தூக்கி எடுப்பார், இழந்த எல்லாவற்றையும் திரும்ப தருவார். ஆகவே என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டுன்னு சொல்றார். இஸ்ரவேல் செய்த தவறு என்ன? தேவனுக்கு சித்தமில்லாத காரியத்தை கேட்டதின் விளைவு கெடுத்துக் கொண்டார்கள்.
பிரியமானவர்களே, இரண்டாவது காரியம் என்ன? அதே ஓசியா தீர்க்கதரிசன புத்தகத்துல 13வது அதிகாரத்துல 5-6 வசனங்களிலே வாசித்து பார்த்தால், நான் உன்னை மகா வறட்சியான தேசமாகிய வனாந்தரத்திலே அறிந்து கொண்டேன். தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால் திருப்தியானார்கள். திருப்தியான பின்பு அவர்கள் இருதயம் மேட்டிமையாயிற்று, அதனால் என்னை மறந்தார்கள். தொடர்ந்து சொல்றார், ஆகையால் என்னை மறந்து அவங்களுக்கு அவங்களே கெடுதி உண்டாக்குனதுனால அவர்களுக்கு சிங்கத்தை போல இருப்பேன், சிவிங்கிய போல வழி அருகே பதுவிருப்பேன், குட்டிகளை பறிகொடுத்த கரடியை போல அவர்களை எதிர்த்து அவர்கள் ஈரக்குறையை கிழித்து அவர்களை அங்கே சிங்க பட்சிக்கிறது போல பட்சித்து போடுவேன். காட்டு மிருகங்கள் அவர்களை பீறி போடும். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்து வனாந்தர வழியா கானானுக்குள்ள போகும்போது அவங்கள பற்றி ஆண்டவர் நல்லா தெரிந்து கொண்டார். அதான் வனாந்தரத்தில் உன்னை அறிந்து கொண்டேன், நீ எப்படி ஆளுன்னு எனக்கு நல்லா தெரியும், வனாந்தரத்தில் படுத்துனியப்பா பாடு அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஆனாலும் உனக்கு நான் கானானை கொடுத்தேன், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொடுத்தேன். அப்படி அந்த ஆசீர்வாதம் வந்த உடனே தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால், ஒரு செழிப்பினால அவர்கள் திருப்தி ஆயிட்டாங்க. கர்த்தர் கானானை கொடுத்துட்டாரு, பாலும் தேனும் ஓடுற தேசத்தை கொடுத்துட்டாரு. ஆனா என்ன நடந்தது? மேட்டிமை. நாங்க யார் தெரியுமா? தேவச்சனங்கள், நாங்க ஆவிக்குரியவர்கள், நாங்க பெரிய ஆட்கள் அப்படின்னு மேட்டிமையாகி கர்த்தரை மறந்து போனார்கள். பெருமை அவர்களை கெட்டு போக இரண்டாவது முக்கிய காரணம். அதே ஓசியா 14ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு, நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய், வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், அவரை நோக்கி, தேவரீர் எல்லா அக்கிரமத்தை நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும், அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம். ஆண்டவர் சொல்றாரு, சரி கெடுத்துட்ட, எத்தனையோ ஒரு காரியத்தில் உனக்கு நான் சகாயம் பண்ண ரெடியா இருக்கேன், என்கிட்ட திரும்பி வான்னு சொல்றார். Turn to me, என்கிட்ட திரும்பி வா, என்னிடத்தில் வா, திரும்பு, வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அதாவது வசனத்தின்படி, ஆண்டவரே நான் பாவம் செய்துட்டேன், எனக்கு மன்னிப்பு தாங்கப்பா, வசனத்தை அறிக்கையிட்டு பாவத்தை அறிக்கையிட்டு ஆண்டவரே நான் மன்னிங்கன்னு சொல்லி உண்மையா நீ செய்த தவறுக்கு மனஸ்தாபப்பட்டு உண்மையா பாவ அறிக்கை செய்து இனி அந்த வழிகள் எனக்கு வேண்டான்னு மனப்பூர்வமா திருந்திட்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு சகாயம் செய்ய ரெடியா இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அதான் ஆண்டவர் சொல்றாரு, இப்படி திரும்பினா 4ஆம் வசனத்துல, நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று. ஹல்லேலூயா. பாருங்க, கெடுதி உண்டாக்கி கொண்டாய், ஆனா நீ மனம் திரும்பி வந்துட்ட பத்தியா, அதனால நான் சீர்கேடு எல்லாம் குணமாக்க போறேன். என்னென்ன பிரச்சனை உன் வாழ்க்கையில கோணலா இருக்கு எல்லாம் நான் ஹீல் பண்ண போறேன், சரி பண்ண போறேன். உன் ஃபேமிலியை சரி பண்ணுவேன், பிசினஸை சரி பண்ணுவேன், உன் படிப்பு காரியத்தில் சரி பண்ணுவேன், லைஃப்ல சீர்கெட்டு போன பகுதியெல்லாம் குணமாக்கி உன்னை நான் மனப்பூர்வமா சிநேகிப்பேன், உன் பாவத்தெல்லாம் மன்னிப்பேன்னு கர்த்தர் சொல்றார். ஆகவே சகாயம் செய்கிற ஆண்டவரை நோக்கி பார்த்து மனம் திரும்பி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மகிமையான இந்த நேரத்திலும் உம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு நீர் பேசி இருக்கிறீர், உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. தகப்பனே, தன்னைத்தானே கெடுத்து கொண்டு வாழ்க்கையிலே நிம்மதி இல்லாமல் அங்கலாய்த்து கொண்டிருக்கிற இந்த தெய்வ பிள்ளைகள் மேல் உம்முடைய கரம் இறங்கி வரட்டும் அப்பா. என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு என்று சொல்லுகிற கர்த்தர் யார் யார் உண்மையாய் தவறை உணர்ந்து தாழ்த்தி உம்மை நோக்கி இப்போ ஜெபிக்கிறாங்களோ அவங்க மேல உம்முடைய அபிஷேகம் இறங்கி வரட்டும், உம்முடைய வல்லமை கடந்து வரட்டும், உம்முடைய மகிமை கடந்து வரட்டும். அவர் உள்ளத்தில் ஒரு நம்பிக்கை உண்டாகட்டும், அவருடைய உள்ளத்தில் ஒரு ஆறுதல் இறங்கட்டும் அப்பா. அவருடைய கண்ணீர் கழிப்பாய் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, உள்ளத்தில் காணப்படுகிற பயங்கள், எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கையில்லாத எல்லா எண்ணங்களும் மாறி கர்த்தர் எனக்கு சகாயர் என்று சொல்லும்படி அவர்களை தைரியப்படுத்தும் ஆண்டவரே. அப்பா பிதாவே, மற்றவர்கள் கெடுத்துட்டாங்க, அவங்க கெடுத்துட்டாங்க, இவங்க கெடுத்துட்டாங்க, யார் யார் அங்கலாப்போடு இருக்கிறாங்களோ அந்த எண்ணங்களை மாற்றி கர்த்தரே கூட இருக்கிறார், எவன் என்ன கெடுக்க முடியாது, அவர் கெடுதியை நன்மையாய் மாற்றுவார். யோசேப்பை போல சொல்லத்தக்கதாய் மாற்றுகிறதற்காய் மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, தவறான எண்ணங்களுக்கு இடம் கொடுத்து தற்கொலை செய்யலாம்னு யோசிக்கிற அன்பு சகோதரர் மேல, சகோதரி மேல உம்முடைய வல்லமை இறங்குவதாக, அந்த எண்ணம் மாறுவதாக. தற்கொலை தூண்டுகிற பொல்லாத ஆவியை இயேசுவின் நாமத்திலே கடிந்து கொள்ளுகிறேன். சத்துருவே, அவர்களை தொட உனக்கு அதிகாரம் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அந்த எண்ணங்கள் வெளியேறி போவதாக, அந்த
சாத்தானை துரத்துகிறேன் இயேசுவின் நாமத்திலே. வல்லமை இறங்குவதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. யார் யார் திரும்பி உண்மையாய் ஒப்புக் கொடுக்கிறார்களோ அவர்கள் பாவங்களை மன்னிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். அவர்களை நீ மனப்பூர்வமாய் சிநேகிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எல்லா சீர்கேடுகளையும் குணமாக்க போறதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கு அற்புதம் நடக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, உங்களுக்கு சகாயம் இருக்கிறது. இந்த செய்தியை கேட்டு நீங்கள் பெற்றுக்கொள்கிற நன்மைகளை, கர்த்தர் உங்களோடு பேசின காரியங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். என்னுடைய நம்பர் அதில் இருக்கிறது. எங்களை ஊழியத்துக்கு உங்கள் பகுதியில் பயன்படுத்த விரும்பினாலும் தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் வந்து ஊழியங்களை நிறைவேற்ற ஆயத்தமாக இருக்கிறோம். இந்த ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த ஊழியத்தின் தேவைகளுக்காக கர்த்தர் ஏவினால் கொடுத்து உதவுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் சந்திப்போம். காட் பிளஸ் யூ.